ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜோபஸோ டஸ்டரை நான் ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி டஸ்ட்டை அப்சர்வ் பண்ணுது, பெயிண்ட் ஸ்க்ராச்சஸ்ஸு இந்த மாதிரி ஸ்வேர்ல் மார்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுதா, இந்த மாதிரி ஓவராக டஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை எப்படி மறுபடியும் புதுசு மாதிரி மாற்றுறது, அதாவது எப்படி ரெஜுவனேட் பண்ணுறது, ரெஜுவனேட் பண்ணதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக க்ளீன் பண்ணுது, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய டஸ்ட் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி. இது எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது எப்படி அப்சர்வ் பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ நார்மல் டஸ்டருக்கும் ஜோபஸோ டஸ்டருக்கும் இருக்க வித்தியாசம் என்னென்னா, நார்மல் டஸ்டரை நீங்கள் இப்படி க்ளீன் பண்ணும்போது இந்த டைரெக்ஷன்லேருந்து அந்த டைரெக்ஷனுக்கு டஸ்ட்டை தள்ளி விடும். ஸோ அது தள்ளி விடுறதுனால உங்களுக்கு பெயிண்டில் ஸ்க்ராச்சஸ்ஸு இந்த மாதிரி ஸ்வேர்ல் மார்க்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு விழும். ஸோ ஜோபஸோ டஸ்டர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வேக்ஸ் கோட்டட் காட்டன் ஃபைபர் டஸ்டர். ஸோ இதில் இருக்கக்கூடிய வேக்ஸ் கோட்டிங் நீங்கள் இப்படி வைப் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த அப்சார்ப்ஷனால் உங்களுக்கு இந்த மாதிரி மைனஸ் ஸ்க்ராச்சஸையும் இல்லை சோல் மார்க்ஸையும் ஜோபஸோ டஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளோ டஸ்ட் இருந்தாலும் இந்த டஸ்டர் ஒரே வைப்லேயே க்ளீன் பண்ணிடுமானா அந்த மாதிரி கிடையாது. டஸ்ட் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் ஆப்வியஸாக 2-3 தடவை க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்க டஸ்ட் க்ளீன் ஆகும். இல்லைன்னா பாதி டஸ்ட் அது மேலேயே தான் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு நார்மல் டஸ்டரோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்குறது 100% ஒர்த்து தான். இந்த ப்ராடக்ட் என்ன தான் டஸ்ட்டை நல்லா அப்சர்வ் பண்ணாலும் இதை ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராண்டே சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் ஏரியாவில் நாம் இந்த மாதிரி இந்த டஸ்டரை வச்சு வைப் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு நல்லா க்ளீன் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் ஏன் கிளாஸ் ஏரியாவில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு வேக்ஸ் கோட்டட் காட்டன் ஃபைபர் டஸ்டர். ஸோ இதில் இருக்கக்கூடிய வேக்ஸ் கோட்டிங் நீங்கள் கிளாஸ் மேலே தடவினீங்கன்னா உங்களுக்கு அந்த வேக்ஸ் கோட்டிங் அதிகமாக இந்த டஸ்டரில் இருக்கும்போது, அதாவது புதுசாக வாங்கும்போது வேக்ஸ் கோட்டிங் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் தடவினீங்கன்னா கண்ணாடி மேலெல்லாம் அந்த வேக்ஸ் கோட்டிங் போய் அப்ளை ஆகி உங்களுக்கு ஒரு மாதிரி பிளரிஷாக உள்ளே தெரியும். ஸோ அதனால தான் அவங்க கிளாஸ் மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் டஸ்ட்டு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வேக்ஸ் இது கிளாஸ் மேலே அப்ளை ஆக மாட்டேங்குது. பட் புதுசாக இருக்கும்போதோ இல்லை மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேக்ஸ் இது மேலே நீங்கள் வைப் பண்ணும்போது கண்டிப்பாக அது மேலே அப்ளை ஆகும். ஸோ கிளாஸ் மெட்டீரியல்ஸ் மேலே இந்த டஸ்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அங்கே நீங்கள் ஒரு நார்மல் டஸ்டரையோ இல்லை ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தையோ கிளாஸ் மெட்டீரியல்ஸ் மேலே நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ கார் மழையில் நனைஞ்சிருச்சு இல்லை க்ளீன் வாஷ் பண்ணியிருக்கீங்க, கார் வெட்டாக இருக்குது, ஈரமாக இருக்கிற டைமில் இது யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன ரீசன்னா, சேம் ரீசன். அந்த வேக்ஸ் கோட்டிங் இருக்கிறதுனால இந்த வேக்ஸ் கோட்டிங் மேலே உங்களுக்கு தண்ணி பட்டுச்சுன்னா நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த தண்ணியெல்லாம் கார் மேலேயே படும். ஒரு மாதிரி பிளரிஷ் ஆகும். நீங்கள் அதனால் ஈரமாக இருக்கும்போதும் இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். பட் இப்போது இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப டர்ட்டி ஆகிடுச்சு. அதனால் அது வேக்ஸ் கோட்டிங் எல்லாம் ரொம்ப ஃபேட் ஆகி க்ளீனிங் அப்சார்ப்ஷன் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அவ்வளோதான் இதை தூக்கி போடணுமானா அப்படி இல்லை. இந்த பிராண்டே ஒரு ரெஜனவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விடை பாட்டிலில் சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த டஸ்டர் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கும்போதும் அதோடு சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ரெஜனவேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு இந்த டஸ்டரை ஒரு பக்கெட்டில் சோப் பவுடர் போட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வெயிலில் காய வச்சு ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த ரெஜனவேட்டரை இது மேலே ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணோம்னா இது புதுசு மாதிரி க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் அந்த டஸ்டர் ரெஜுவினேட்டர். ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி உள்ளே பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டஸ்டரை எடுத்து ஒரு பக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சோப்பு தண்ணியில் இந்த டஸ்டரை நம்ம உள்ளே ஃபஸ்ட்டு போட்டு இம்மர்ஸ் பண்ணி இப்படி வச்சிடணும். ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து இதில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இதை வெளியே ட்ரை பண்ணிவிட்டு வெயிலில் அதுக்கப்புறமா அவங்க சொன்ன மாதிரி இந்த டஸ்டரை நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த ரெஜினவேட்டர் அப்ளை பண்ண வேண்டியது தான். இந்த ரெஜினவேட்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஆஃப், ஓகே இப்போ ஸ்ப்ரே ஆனில் இருக்குது. ஸ்ப்ரேன்னு இருந்தால் ஆன்னு, இல்லைனா இது ஆஃப்னா ப்ரெஸ் பண்ணாலும் வராது. ஸோ இதை நம்ம ஆன் பண்ணிக்கிட்டு
இதை வந்து நம்ம இது மேலே எல்லா இடத்துலையும் அப்படியே ஸ்ப்ரே பண்ண வேண்டியது. 50 டைம்ஸ் வந்து இது மேலே ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. 50 டைம்ஸ் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இதை காய விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி 3 தடவை வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரெஜினவேட்டர் அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து இதை க்ளீன் பண்ணி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா கார் நல்லா டஸ்ட் இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டஸ்ட்டை வந்து இப்போ க்ளீன் பண்ணி ஃபைனலாக எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டஸ்ட் நல்லா இருக்குது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லாவே க்ளீன் ஆகுது. சொன்ன மாதிரி நான் புதுசாக வாங்குறப்போ எந்த அளவுக்கு ஒரு அப்சார்ப்ஷன் இருந்தோ அதே அப்சார்ப்ஷன் இருக்குது. டஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 2-3 டைம்ஸ் வைப் பண்ணோம். ஸோ இந்த ஒயிட் டாட்ஸ் வந்து அது டஸ்ட்டு கிடையாது, அது வேறு பக்கத்தில் பெயிண்ட் பண்ணதுனால வந்த இஷ்யூ. ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டஸ்டரை பற்றின ஒரு கிளியரான ஐடியா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.